ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன, ஸோ அதை அந்த மாதிரி ஃபார் லூப்பெல்லாம் எப்பப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அந்த ஃபார் லூப்புக்கு ஆல்டர்னேட்டாக இன்னும் ஒரு 3 இது இருக்குது. ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் ஃபார் லூப் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார், நம்ம ஆல்ரெடி ஃபார்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபார்னா ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஃபாருக்குள்ளே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதான் ஃபார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரோட சின்டாக்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அந்த 4 இதை கம்பேர் பண்ணும்போது ஃபாரோட சின்டாக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் சின்டாக்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஃபார் லூப் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்டையர் அரேயில் இருக்க எல்லா வேல்யூமே ஐட்ரேட் பண்ணணுன்னாலும் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இல்லை பர்டிகுலர் சப்செட் மட்டும், எனக்கு அரேயில் ஃபஸ்ட்டு 5 மட்டும் ஐட்ரேட் பண்ணணும், இல்லை நடுவில் இருக்கிற 5 மட்டும் ஐட்ரேட் பண்ணால் கூட நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக ஒரு சப்செட், ஒரு அரேக்குள்ளே பர்டிகுலர் இதை மட்டும் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ண முடியும். இது போக ஃபார் லூப்பில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐட்ரேட் பண்ணுற கலெக்ஷனையே உங்களால் மாடிஃபை பண்ண முடியும் அந்த லூப்புக்குள்ளே. ஸோ அது ஒன்று ஃபாரில் இருக்கிற பெனிஃபிட்டு. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்ஸ் அரே அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் BMW ஆடின்னு சொல்லி 2 வேல்யூ இருக்குது உள்ள. ஸோ அதை ஐட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்னு போட்டு லெட் i = 0, i <n கார்ஸ் அரே லென்த். அப்போ கார்ஸ் அரே லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். i++ போட்டிருப்பேன். ஸோ அப்போ கன்சோல் ஆகல கார்ஸ் அரே ஆஃப் i அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா BMW ஆடி அப்படின்னு சொல்லி ஐட்ரேட் பண்ணி ஒன்றா பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஃபார் லூப்பு. ஸோ இதே ஃபார் லூப்பு டேரெக்டாக அரே ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூஸ் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் இருக்கிற கீஸை மட்டும் தனியாக ஒரு அரே எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு கீ வேல்யூ பேராக தான் இருக்கும், அதில் எத்தனை கீனாலும் இருக்கலாம். ஸோ அதை எடுக்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, object.keys அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க கீ ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அரே ரிட்டன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா இந்த அரேவை நீங்கள் ஐட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு அந்த கார் ஆப்ஜெக்ட் அதிலிருந்து இந்த வர்ற கீயை உள்ளே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு கீயோட வேல்யூயுமே நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் லூப்பு இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் பேசிக்காக ஃபாரு. அடுத்து ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் அப்படிங்கிறது இது ஒரு மெத்தடு, ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் ஒரு இன்பில்டாக இருக்கிற ஒரு மெத்தடு. கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே, செட்டு, மேப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் கலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ மோர் தென் 1 ஐட்டம் உள்ளே இருக்குது அப்படின்னாலே அதை கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபார் ஈச்சுங்கிற மெத்தடு இன்பில்டாக இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக இருக்கும். அதாவது சிம்பிளாக ஃபார் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது பாருங்கள். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூமே ஐட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார் ஈச் யூஸ் ஆகும். நீங்கள் ஃபார் ஈச்சில் எனக்கு பாதி வேல்யூ மட்டும் ஐட்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் இது பண்ணணுங்கிறது இதில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஒரு அரேயில் ஃபுல் வேல்யூஸ் எல்லாமே ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபார் ஈச் நீங்கள் போகணும். அதுபோக இதை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஐட்ரேட் பண்ணுற அந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்டை உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது லூப்புக்குள்ளே. அது இதில் ட்ராபேக்கு. ஸோ இது ES5 அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட ES5 அப்படிங்கிறது. ஸோ இந்த ES5 ES6ங்கிறதெல்லாம் என்னங்கிறது தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ES5ல் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ இப்போ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரேக்கு இந்த ஃபார் ஈச் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார் ஈச் செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி கார்ஸ் அரே அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபார் ஈச் எப்படி போடணும் அப்படின்னா, அந்த அரேயோட வேரியபிள் பார்த்தீங்களா, அது டாட்டு வச்சிங்கன்னா
இந்த அரேக்குள்ளே இன்பில்டாக அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ foreach அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துடும். டாட் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அதை ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ரேஸ் போட்டுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் ஐட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நீங்கள் போடணும். அது இந்த வேரியபிள் நேம் எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஈன்னு வச்சுருக்கேன். வச்சுட்டு ஈக்குவல் போட்டு இந்த மாதிரி ஆரோ சிம்பிள் போட்டு கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் போடுறீங்களோ அது எல்லாமே இது எத்தனை டைம் இருக்கோ அத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபாரிச்சில் இப்போ இந்த ஐட்டேட் பண்ணுறேன் இந்த கார்ஸ் அரேவை. ஃபஸ்ட்டு பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற வேல்யூ இந்த ஈயில் வந்து உட்காரும். ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் கன்சோல் ஆகும் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயே நீங்கள் என்னன்னாலும் ப்ராசஸ் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது வரும், செகண்ட் திரும்ப அடுத்த ஐட்ரேஷனில் ஆடிங்கிறத எடுத்துகிட்டு வரும், அது இங்கே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்க்கும் இங்கே வேல்யூ இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் ஆயிரும். ஸோ சிம்பிளாக ஃபாரிச்சிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இது வந்து அரேயோட எண்டு வரைக்கும் போய் முடியும். ஸோ இதில் ஃபாரிச்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் என்னென்னா இந்த இதில் ரிட்டன் ஆகிற வேல்யூ ரெண்டு வேல்யூவும் ரிட்டன் பண்ணிக்கலாம். வேல்யூவும் ரிட்டன் பண்ணிக்கலாம், அதோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் ரிட்டன் பண்ணிக்க முடியும், எத்தனாவது பொசிஷனில் இருக்குங்கிறதையும். ஸோ அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயில் நான் வந்து 2 பேராமீட்டர் பார்க்குறேன். ஃபாரிச்சில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ ஒரு ஐட்ரேஷன்லேயும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பிஎம்டபிள்யூங்கிற வேல்யூ ஈயில் உட்காரும், இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் இண்டெக்ஸில் இங்கே உட்காரும். அதே மாதிரி ஆடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ 0th பொசிஷனில் ஆடி வந்து 1வது பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபாரிச்சோட பெனிஃபிட்டு உங்களுக்கு இண்டெக்ஸையும் சேர்த்து எடுத்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் இன்னு. ஸோ ஃபார் இன் அப்படிங்கிறது இது வந்து அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே நம்ம வந்து இதை ஐட்ரேட் பண்ண முடியும் ஃபார் இன்னை வச்சு. ஸோ இந்த மாதிரி அரே டைப்பும் நம்ம பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் டைப்பையும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் அந்த கலெக்ஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கேஸுக்கு தான் இந்த ஃபார் இன்னுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு அரே வந்து இந்த ஃபாரினை வச்சு நீங்கள் ஐட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து எலமெண்ட் கிடைக்காது, அதோட இண்டெக்ஸ் தான் கிடைக்கும். ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்ஸ் அரே நான் போட்டிருக்கேன். இதில் ஃபார் லெட் ஏ இன் கார்ஸ் அரே அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபார் இன்னோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபார்னு வெளியே போட்டுட்டு லெட் ஏ அப்படிங்கிறத இந்த ஏங்கிற வேரியபிள் வந்து இந்த வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணுறதா வேல்யூவோட இண்டெக்ஸை ஹோல்ட் பண்ணுறது. இந்த பக்கம் அதை அரே என்ன அரே நீங்கள் பண்ண போகிறீங்கிற அந்த அரே. ஸோ லெட் ஏ இன் கார்ஸ் அரே அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஒரு ஐட்ரேஷன்லேயும் இந்த ஏல வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ அதாவது ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து உட்காரும். அப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஐட்ரேட் பண்ணும்போது இந்த பிஎம்டபிள்யூட இண்டெக்ஸ் வந்து லாகில் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த ஆடி அதோட இண்டெக்ஸ் வந்து லாகில் பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த ஃபாரின் ஐட்ரேஷன் முடியும் போது 0, 1 அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபாரினோட இது சின்டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், வேல்யூ கிடைக்காது. வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் இதை பார்த்தீங்க எப்படி மாடிஃபை எப்படி இருக்குன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் என்கிட்ட இருக்குது, அரேயும் என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ நம்மளால் எடுக்க முடியும். அப்போ நான் கன்சோலில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கார்ஸ் அரே ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்து அப்படின்னா இந்த கார்ஸ் அரேக்குள்ளே இந்த ஏ பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துவா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ டேரெக்டாக ஃபாரினில் உங்களுக்கு இண்டெக்ஸ் தான் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் போகலாம், அதான் கரெக்டான இது. ஸோ இதே ஃபாரினை வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி அரே பார்த்தோம், இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இதே ஐட்ரேஷன் போட்டிங்க அப்படின்னா அதோட கீயை தான் கொடுக்கும் ஃபாரின்ங்கிறது. ஸோ இப்போ நேம் அப்படிங்கிற கீ போட்டு பிஎம்டபிள்யூ போட்டிருக்கேன், இயர் வந்து 2020 போட்டிருக்கேன். அப்போ இந்த நேமும் இயருங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட கீ. ஸோ வேல்யூங்கிறது பிஎம்டபிள்யூ 2022 தான் வேல்யூ. அப்போ டேரெக்டாக ஃபாரின் அப்படின்னு போட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏல வந்து உட்காருறது இந்த கீ தான் வந்து உட்காரும், நேம் இயர் இந்த 2 தான் பிரிண்ட் ஆகும். இதோட வேல்யூ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இதில் அந்த கார் ஆப்ஜெக்ட் ஆஃப் போட்டுட்டு இந்த ஏவோட கீ உள்ளே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபாரின்ங்கிறது மெயினாக அரேயில் வந்து இண்டெக்ஸ் தான் கொடுக்கும், ஆப்ஜெக்டை பொறுத்தவரை கீ தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபாரினோட இன்னொரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா எம்டி எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். இப்போ நம்ம இல்லை ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரேயில் இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ கமா போட்டு இன்னொரு கமா போட்டிங்கன்னா இது ஒரு எலமெண்ட் மாதிரி எம்டி எலமெண்ட் மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அரேயில் பாசிபிள் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் 3 எலமெண்ட் இருக்குது, ஒரு எம்டி எலமெண்ட்டு 2 வேல்யூ இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாரினில் ஐட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும், எம்டி எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அது ஃபாரினோட ஒரு ஃபீச்சர்.
ஸோ இதே அரேயை நீங்கள் வந்து ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எம்டி எலமெண்ட்டையும் ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அதையும் உங்களுக்கு அன்டிஃபைன் சொல்லி பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஃபாரினோட இன்னொரு பெனிஃபிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி டைனமிக் அரேயில் வந்து எம்டி எலமெண்ட் ஏதாவது வரும் அப்படின்ற கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் நீங்கள் ஃபாரின் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அதுக்கடுத்து ஃபார் ஆஃப். ஸோ ஃபார் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இயர் 6 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதாவது ஸ்ட்ரிங்கு, அரே, மேப்பு, செட்டு இது எதனாலுமே வந்து ஃபார் ஆஃப் வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கார்ஸ் அரே அப்படிங்கிற இந்த அரேயை வந்து ஐட்ரேட் பண்ணி வேல்யூலாம் எடுக்க முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துட்டு அதில் இருக்க ஒரு கேரக்டராக எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த ஃபார் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஆப்ஜெக்டை வந்து இந்த ஃபார் ஆஃபில் நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டையர் ஐட்டம்ஸ் ஒரு இதில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஐட்ரேட் பண்ணணுங்கிற கேஸில் தான் ஃபார் ஆஃபும் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து அரே ஐட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ கார்ஸ் அரே அப்படிங்கிறதுல ஃபார் ஆஃப் போடுறேன். ஃபார் ஆஃப் சிமிலர் டு ஃபாரின் மாதிரியான சின்டாக்ஸ். ஃபார்னு போட்டு அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஆஃப் போட்டு அந்த அரே நேம் உள்ளே வந்து கண்டென்ட் நீங்கள் என்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கன்சோல் ஆகல ஏவை போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபார் ஆஃபில் உங்களுக்கு டேரெக்டாக வேல்யூவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபாரினில் நமக்கு வந்து இண்டெக்ஸும் கீ தான் வந்துச்சு. இங்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக வேல்யூவே கிடச்சிரும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த அரே ஐட்ரேட் பண்ணும்போது எனக்கு BMW அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கே ஐட்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து நேம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேமை நான் வந்து ஃபார் ஆஃப்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு கேரக்டராக எடுத்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டராக உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்ற கேஸில் கூட நீங்கள் வந்து ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.